நட்ட நடிச்சாமத்துல லாலா சேட்டை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு நாங்க குடும்பக்காரவங்க இல்லங்க. பாருங்க, நாங்க இன்னும் ஆப்ட் ஹவுஸ்லயே இருக்கோம். ஆமாங்கண்ணா, கரெக்ட். ஆனா நீங்க பண்றதுல புல்டோசர் வேலையில இருக்கு. இத பாருப்பா, இது வரைக்கும் எந்த கொலைகாரனாவது தான் பண்ண கொலையை தான் தான் பண்ண ஒத்துருக்கானா? நோ ஹிஸ்டரி, டேக் அப். அதனால நீங்க பண்ண கொலைகளுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதை விட இந்த பங்களா, காரு, சொத்து சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். எனக்காக ஒரு சின்ன கொலை பண்ணுங்கப்பா, ஸ்மால் மர்டர். ஏப்பா, உனக்காக ஒரு கொலை, அந்த நிக்கிறான காட்டு போறேன் அவனுக்காக ஒரு கொலை, ஆதம்பாக்க அலமேலுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்க நூர்ஜகானுக்கு ஒரு கொலை. இது என்ன நேர் விருப்பமாயா? சாரி சார், நீங்க தப்பான ஆட்களை செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்க வரோம். ஒரு நிமிஷம், டேக் திஸ் போட்டோ. கூப்பிட்டீங்களா? அந்த போட்டோ வரேன். பார்ட்னர் 50-50 25 தான் இருக்குது. இந்தா என்ன அவங்க பாட்டுக்கு போட்டோ கிடைச்சு முழுங்கிட்டு போறானுங்களா? உடனே அவனுக்கு பாசிட்டிவ் தான் தின்னானுங்க, நெகட்டிவ் ரைட்ஸ் சொல்றேன் நான் தானே. பாண்டியன், டீலக்ஸ் பாண்டியன். வேலையை காட்டிடுவோமா? கேட்ச். அப்படி போடல. கேட்ச்னா இதாமல கேட்ச். தெண்டுல்கரே தோத்தா போ. சூப்பர் பஞ்சில. மிதில பிராவண குத்துல காரமலை பெஞ்சு அதை புடிச்சிட்டு ஆகாசத்துக்கு ஏறவன்ல இந்த பாண்டியன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஏரியாவில் இருக்கிற பேங்க்ல புகுந்து திருடி இருப்பீங்க, அதுவும் பட்ட பகல்ல. ராத்திரில போனா பேங்க் பூட்டி இருக்கும், அதான் பகல்ல போனோம். அதுவும் இல்லாம நடு சாமத்துல கொலை பண்ணிருக்கீங்க. நடிச்சாமத்துல கொலை பண்ணாம பகல்ல யாராவது கொலை பண்ணுவாங்களா? டீலக்ஸ் நான் சொல்ற கேஸ்ல இவனு பேர்ல எழுதல. இல்ல கம்ப்ளீட்டா விவரமா சொல்லல. நான் எழுதிக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்ட கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலக்ஸ் எல்லா கேஸையும் என் பேர்ல எழுதுறீங்களே, பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏலே, கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்ததுக்கு இவன் பேர்ல எழுதல. என்ன சொத்து எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? மூடுல மெட்ராஸ்ல ஹவாலா மோசடி வழக்குல ஏஜென்ட் இவன் தான் எழுதல. உய்யாலா முக்காபுலா தெரியும், அது என்ன ஹவாலா? ஏலே மோதி, அது அந்நிய செலாவணி வழக்குல. உள்ளூர் செலவாணிக்கே வக்கில்லாம தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அதுல என்ன அந்நிய செலவாணி? அந்நிய செலவாணினா என்ன? அதெல்லாம் டாலர் சம்பந்தப்பட்டதுல. டாலர்னா இந்த முருகன் படம், ஐயப் சாமி படம் எல்லாம் போட்டு ரவுண்ட் ரவுண்டா தூங்குங்களா, அதுங்களா? விட்டா கலரா பிளாக் அண்ட் ஒயிட் கேப்பீங்களே. ஏற்கனவே பேங்க்ல கொள்ளை அடிச்சதுக்கு 7.5 வருஷம்ல. அதுக்கப்புறம் சேட்டை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் தாம்பரத்துல தாலி எடுத்தது, கொருக்குப்பேட்டை கொலை வழக்கு, எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குறது நிச்சயம்ல. பார்ட்னர், என்னது நாக் அவுட் இமேஜினேஷனா? இல்ல பார்ட்னர், ரியல் ஃபீலிங். பேசாம அந்த தாடிக்கார சொன்னதுக்கே ஒத்துக்கலாம் போல் இருக்கு. அது தர்மமாகாது பார்ட்னர். தர்மத்துக்கு தான் கொடுத்தானுங்களே. இல்ல அங்கன பாக்க சொல்லு. இல்ல பாத்துட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படுது. பிக் பாக்கெட் வடிவேல 5000, சரி பிளேடு பைக்கெட் 3000, ராயபுரம் ராமு 3000, சிந்தாரிப்பேட்டை சிங்கி 1000, கோடம்பக்க 3000. தெரியல என்னடா இது, மளிகை கடையில லிஸ்ட் போடுற மாதிரி போட்டுருக்கானுங்க. அண்ணாச்சி, யாரு உங்களுக்கு என்ன வேணும்? சார் யாருங்கறத விட உள்ள இருக்கிற சரக்கு என்னங்கறத பாருங்க. அண்ணாச்சி, என்ன நினைச்சு கட்டுக்கிட்டா இருக்கு? ரொம்ப நாளா நீ டீலக்ஸ் பாண்டியனாவே இருக்கிற, உன்னை சூப்பர் டீலக்ஸ் ஆகிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க அண்ணாச்சி, உங்களுக்கு நான் என்ன தெரியும் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு பெட்டி தர்றேன். சரிங்க அண்ணாச்சி. செத்து போறீங்களா? இப்படி சொல்றீங்க? ஏன்டா பயந்து சாகுற? உள்ள 2 பேர்த்த கட்டி வச்சு அடிக்கிறீங்களே, அவங்களை வெளியில விடு. ஏப்பா, உங்க 2 பேர்த்தையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுக்காக கூட்டு வந்த தெரியுமா? மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான். கில்லடி மணி, எவ்வளவு கரெக்டா சொல்ற? 20 வருஷத்துக்கு முன்னாடி 19வது வருஷம். இது எங்களுக்கு தெரியாதா? ஐயே, அப்ப எங்க அண்ணன் ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இருந்தா. அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா? இல்லப்பா, பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டீயல புடுங்க சொல்றியா? ஐயா, அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன். ஓ, இப்ப நீங்க பொறுப்போட இருக்கீங்களோ? எங்க அண்ணன் ஊட்டி உலகநாதனுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடடா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும், இது எங்களுக்கு தெரியாதா? மேட்ர சொல்லுப்பா. மேட்ரே பிறந்த குழந்தையா? என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா? இல்லப்பா, எங்க அண்ணன் அண்ணி விமான விபத்துல மாட்டிட்டாங்க. அண்ணி ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் 4-5 நாள் கோமா ஸ்டேஜ்லயே எடுத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நாயை 4 நாள் வரை கூட்ட கழுத்துல நச்சுக்கு மிதிச்சு கொல்ல வேண்டியதானையா? அப்படித்தான் கொண்டா. தாடி கில்லர், அதுவும் சைலண்ட் கில்லர். எஸ், ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அவனுடைய சொத்துக்களை பூரா
அவனோட பொண்ணு பேர்ல ஒரு இடைஞ்சலான உயிர் எழுதி வச்சிட்டான். எப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சொத்து பூரா அனாத ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு சொத்து அனுபவிக்கலாமா. இப்ப அந்த பொண்ணோட வயசு 20. அவளைத்தான் நீங்க கொலை பண்ணணும். அந்த கொலையை நீ ஏன் செய்யக்கூடாது? அது எப்படிப்பா? 20 வருஷமா அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குனதே நான் தான். தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா. அந்த இமேஜை நான் கெடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜ்ல படிக்கிறாங்க. என்னப்பா காலங்காத்தால நம்மள வர சொல்லிட்டு கிளம்ப போய் சேர்ந்துட்டான் போட்டு. அந்த அன்னைக்கே பணத்தை தூக்க வேண்டியதாயிடுச்சே. நான் சினிமாவில தான் ஊட்டியை பாத்துருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். கொஞ்ச நாளைக்கு ஜாலியா ஜில்லுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்ப போயிட்டாப்பா. டோன்ட் ஃபீல் மா. வேண்டாமா? ஓகேப்பா, லெட்ஸ் கோ. என்னப்பா தமிழ்நாட்டு மியூசிக் போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க? ஆடாதீங்க பார்ட்னர். வேண்டாம், டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஐ டோன்ட் கேர். எவன் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. மியூசிக் சவுண்ட் கேட்டாலும் நான் ஆடுவேன். அது என் பிளட்டோட பிளட் கலந்து விட்டது. இந்த ஊட்டி குளிருக்கு 2 ரவுண்ட் ஏத்திட்டு ஆடினா எப்படி இருக்கும்? ஏத்திட்டு ஆடு. கம்மியா கம்மு. இதுக்கு மேல ஆடாம இருக்க முடியாது. ஆடு. அச்சக் அச்சக். அம்மாளே என்ன சொல்லிட்டு நீ ஆடிட்டு இருக்கற? நானும் அதே பிளட் குரூப் தானே. போடு. அம்மாளே அச்சக். அம்மாளே அல்லேக் 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 அல்லேக். அக்கா. ஐயோ அதுக்கு ஆடுறது நிறுத்துப்பா. அவரை நிறுத்த சொல்ல, அப்பதான் நான் நிறுத்துவேன். அடிக்கிறது நிறுத்தியா? நீ வேற நிறுத்தியா? நிறுத்து. ஸ்டாப் இட். கந்தனுக்கு கடம்பனுக்கு எப்படி நீங்க அது டீசென்ட்டா நடி. ஃபாலோ மீ. பேஷண்ட பத்தி நீ சொல்றியா? நிறுத்துங்கடா நிறுத்துடா. வணக்கம். குட் மார்னிங் சார். சிங்க் ஆக மாட்டியா? குட் மார்னிங் ஆண்டி. வெரி குட் மார்னிங் ஆன்ட்டி. இப்ப மட்டும் சிங்க் ஆகுற? முடி நரைச்சாலும் பொம்பளை தானப்பா. ஏங்க யார் இவங்க? நான் சொல்லல, ராஜா ரஞ்சித் அவங்கதான் இவங்க. அவங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடுங்க. ஆமா, இது பெரிய ஆர்மி டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு. அம்மா, இது வரைக்கும் நான் சினிமாவிலையும் கேலண்டர்லயும் தான் மகாலட்சுமியை பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அந்த மகாலட்சுமியை நேர்லயே பாக்குறமா. போட்டு தாக்குடா சாமி. Is it? யா, I look like Mahalakshmi. கிழவிக்கு லொள்ள பாடுறா. ஐயோ, எங்க கல்யாணத்தும் போது நீங்க பார்க்காம போயிட்டீங்களே. அப்ப நாங்க பிறக்கலைங்க. அது ஏன் தப்பு இல்லைங்க. அப்ப இவ ஜோதி லட்சுமி மாதிரி இருப்பா. ஐயோ, இப்ப மட்டும் என்ன அவங்க மக ஜோதி மீனா மாதிரியே இருக்காங்க. Really? Yeah. I like you. Your wife? Yes. I like it. Nonsense. இந்த தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. நீதான்டா அனுப்புன. அரகர அரோகரா. ஏன்டா பழனிக்கே கேக்குற மாதிரி கத்துறீங்க? உணர்ச்சி வசப்பட்டு மேட்டர் லீக் பண்ணாதப்பா. நான் யதார்த்தமானவன்ப்பா. நான் மட்டும் என்ன கேப் மாதிரியா? அத நான் சொல்லணுமா? சித்தப்பா, இவர்தான் நேத்து ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு. ஏன் அவனுல நான் அடிச்சு போட்டேன். சும்மா கூட இவன் நின்னா. தம்பி, நீங்களா என் பொண்ணை காப்பாத்துனீங்க. அந்த முருகனா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வாங்க முருகா. சின்ன முருகனா பெரிய முருகனா? முருகன் வாங்க. அப்ப முருகாஸ். முருகா கூலிங் கிளாஸ் கழட்டுற. முருகன் கோச்சுக்கு போறேன். முருகனை குளிர்ச்சியா பாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூலிங் கிளாஸே போட்டிருக்கேன். கடவுள் விஷயத்துல காமெடி பண்ணாத கழட்டுற. சரி, பாதி கழட்டுறேன். என்னையா முருகன் கொடுக்குற? காட் லாங்குவேஜ் பேசு. கண்டுக்காத. எப்படி சென்டிமெண்டா போட்டு அஸ்தனம் பாத்தியா? அசத்து. தம்பி, 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது திடீர்னு 3 நாள் நடக்க முடியாம போயிருச்சு. அப்ப முருகா, நான் பழனிக்கு நடந்தே வர அப்படின்னு வேண்டிட்டேன். அப்ப இருந்து 20 வருஷமா வருஷம் பழனிக்கு நடந்தே போயிட்டு இருக்கேன். ஏயா 6 மாசத்துல எந்த குழந்தையாவது நடக்குமா? என்ன வேண்டுதல் இது? 20 வருஷமா எவனுமே கேட்காத கேள்வி. ஏன் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ற? 2 காம் ஃபாலோ பண்ணு. ஓகே. இவள நான் கொலைதானே பண்ண சொன்னேன். ஏன் காப்பாத்துறேன்? நீ கூட தான் பழனிக்கு நடந்து போறேன்னு வேண்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் சொகுசா கார்ல ஏறி போயிருது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க வந்து தங்கறது ஒரு சின்ன லீடியா. முருகா, இந்த முருகனா அந்த முருகனா? அடியேன் ரொம்ப நேரம் வெயிட்டிங். எனக்கு பிரசாதம் இல்லையா? இந்த பையையே வேண்டாம் முருகா. போற வழியில எவராவது வந்தா மூஞ்சில எடுத்து போடு. ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன். ஆன்ட்டி, மாமா போயிட்டு வர்றேன். ஜனங்களே போயிட்டு வர்றேன். போயிட்டு வரேன். வாங்க வாங்க. யோ, பேபி. போனா தான் வர முடியும். இங்கேயே நிக்கிறிய போ. முருகா, அரோகரா. ஏமாத்துறா. 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 பிரேக் ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பால்ஸ்ல புடிச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான். சாரி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வந்து சாரி கட்டாம கட்டிக்கிட்டு நிப்பீங்கன்னு தெரியாம நான் வந்து. பரவாயில்ல ராஜா, வாங்க. ராஜா, இந்த இடம் எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு பாருங்களேன். வாங்க ராஜா, அப்படி போய் பாப்போம்.
மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட தான் மாறாப்பு விலகாம பாத்துக்கிற மண் இது. ஆனா நீ உன் மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்திருக்கிய. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட மானத்தை விட தான் கட்டிக்க போற புருஷனோட உயிர் தான் பெருசு. ஆடா நான்சென்ஸ்களா, மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டீங்களா? இப்படி செட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கார்ல ஃப்ரண்ட் சீட்ல நான் உட்கார்ந்து இருப்பேடா. டேய் டாடி, ஒரு பையனும் பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா இப்படி வாய பொழுது பாக்குறியாடா? இங்க ஒருத்தன் பொணத்தோட தொங்கிட்டு இருக்க, என்ன பார்க்க கூடாதாடா? டேய் உனத்தோட தானே தொங்குற, பணமா தொங்கல. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்னா உன்னை அடக்கம் பண்ண போறதே நான் தான்டா. போட்டா எஸ்கியூஸ் மீ, என்னால தான் போக முடியல, நீங்களாவது போயிட்டுங்க.